ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் கேஸ் பலூன். ஒரு திருவிழாக்கு இந்த அம்மாவும் பையனும் போனாங்களாம். அப்படி போகிறதுக்கு முன்னால் வீட்டிலே அவங்க அம்மா சொல்லி வச்சுக்கிட்டாங்களாம். பாருப்பா, அம்மா கிட்ட காசு இல்லை, அங்கே போய் அது வேணும் இது வேணும்னு அடம்பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அவனும் அவங்க சொன்ன மாதிரியே திருவிழாவுக்கு போகும்போது எல்லாமே அழகாக வந்துச்சான். பார்த்துக்கிட்டே எல்லா ஆசையும் வந்துச்சான். ஆனால் அம்மா கிட்ட காசு இல்லாத ஒரே நேரத்தினால அவன் எனக்கு எதுவுமே வேண்டான்னு எல்லா ஆசையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான். அப்போதைக்கு போயிட்டு திருவிழாலேருந்து அவங்க வீட்டு வாசப்படியில் வந்து ஒரு பாயை விரிச்சு படுத்தாங்களாம். அப்போதைக்கு அந்த பையன் கிட்ட சொன்னிச்சான், அந்த ஸ்டார் நட்சத்திரம் கேட்டுச்சான். என்னடா ரொம்ப சோகமாக இருக்க போல அப்படின்னு. ஆமாம் நட்சத்திரமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னிச்சான். எதுக்கு திருவிழாவில் போனையே, உனக்கு எதாவது ஆசை வந்துச்சான்னு கேட்டுச்சான். எல்லாமே ஆசை வந்துச்சு, ஆனால் அம்மா கிட்ட தான் காசு அப்படின்னு அந்த பையன் சொன்னான். சரி, அங்கே உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பொருள்னு அந்த நட்சத்திரம் கேட்டுச்சான். அதுக்கு இவன் சொன்னானா, எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்ச பொருள் அந்த கேஸ் பலூன்னு ஒன்று இருந்துச்சு, அதான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான நட்சத்திரம் மறுபடியும் சொன்னிச்சான், அந்த கேஸ் பலூன் உன்கிட்ட இருந்தா நீ அதை எப்படி விளையாடுவேன்னு கேட்டுச்சான். அதை நான் பிடிச்சி கயிறு வச்சு சுற்றி நூல் போட்டு உன்னை தொட வருவேன் விடுவேன், பலூன் ஒன்று வந்து தொடும் அப்படின்னு சொன்னிச்சான். அந்த நட்சத்திரத்துக்கும் இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா. அந்த நட்சத்திரம் சொன்னிச்சான், சரி நீ ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி இறுக்கி கண்ணை மூடி இருன்னு சொன்னான். அவனும் ரொம்ப இறுக்கிய கண்ணை மூடி இருந்தான். அப்போதைக்கு அந்த திருவிழா நடக்கும்போது அங்கேருந்து ஒரு பலூன் விற்கிற கேஸ் பலூன் விற்கிற ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு பலூன் மேலே பறந்து வந்துச்சான். அந்த ஸ்டார் கிட்ட வந்தோடனே அந்த ஸ்டார் சொன்னிச்சான், பலூனே, அங்கே ஒரு பையன் படுத்திருக்கான் பார்த்தியா, அவன் கிட்ட போ, அவன் வந்து உன்னை பிடிப்பான், உன்னை பிடிச்சி என்ன டச் பண்ண வைப்பான், அதனால் அவனுக்கு ஒன்று மேலே ரொம்ப ஆசை, அதனால் நீ அங்கே போன்னு சொன்னாச்சு. அந்த பலூனும் பறந்து வானத்துலேருந்து கீழே வந்துட்டே இருந்துச்சான். அப்போதைக்கு எல்லாமே இங்கே விழுமா அங்கே விழுமான்னு அந்த பலூன் எங்கே போதோ அங்கெல்லாம் ஓடித்துனுங்க அவன். ஆனால் அவங்கக்கிட்ட உள்ளல அந்த பலூன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பையனுக்கு மேலே ஒரு 20 அடி தாண்டி எழுந்துச்சான். அது எட்டி பார்த்து அந்த ஸ்டார் கிட்ட கேட்டுச்சான், நட்சத்திரமே, இந்த பையன் தானே நீ சொன்னேன்னு. ஆமாம், அவன் கிட்ட போய் நெல்லு, அவன் உன்னை பிடிச்சிடுவான்னு சொன்னிச்சான். சரின்னு சொல்லிட்டு அவனும் இறங்கி இறங்கி போச்சான். அவன் கிட்ட போய் நின்றுச்சான். அவன் கீழே பிடிக்கிற அளவுக்கு அவனை அந்த நட்சத்திரம் அவனை எழுப்பி சொன்னிச்சான், நம்பா ஏஞ்சிரி அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு இந்த பையனும் எஞ்சிச்சு பார்த்தானா, கேஸ் பலூன் முகத்துக்கிட்ட வந்து நின்று இருந்துச்சான். அதை ரொம்ப இறுக்கி பிடிச்சி அது பக்கத்தில் நூலையும் எடுத்துட்டு வர சொல்லிச்சு அந்த ஸ்டாரு. அந்த நூலை எடுத்து வேகமாக கட்டி பறக்க விட்டானா. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்துச்சான். ஆனால் அந்த ஸ்டாரை அவனால் தொடவே
விட முடியலையா. ஆனால் நூல் அதுக்கு பத்தவே இல்லையா. அதுக்கு அந்த ஸ்டார் சொன்னிச்சான், என் நம்பா, உன்னால் முடியாது, ஆனாலும் நீ முடியும்னு சொன்ன பத்தியா, அதுவே எனக்கு சந்தோஷம். உன்னால் முடியும் அப்படின்னு நீ உன் மேலே நீ நம்பிக்கை வச்சதுனால அதுவே நல்ல விஷயம்தான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே நம்ம பெரிய விஷயமா யோசிச்சோன்னா நல்லா இருக்கும். நீங்கள் அந்த வானத்தை தொடணும்னு நினச்சிங்க வச்சுக்கோவேன், உங்கள் வீட்டு செவுத்தை கூட தொடலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்னவா நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நல்லா நம்மளால் முடியாதது கூட முடியும்னு சொல்லி யோசிங்க. பெருசு பெருசாக யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்து பெல்லையும் தொட்டுங்க. பாய் பாய்.